அல் ஜசீரா இன்றிரவு ஒளிபரப்ப இருக்கிற ஒரு முக்கியமான வீடியோ தொடர்பான ஆர்டிக்கலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் பல ரகசியங்களை அல் ஜசீரா வெளிக்கொணர்கிறது. அந்த ரகசியங்கள் என்ன என்பதை அல் ஜசீரா தனியான ஒரு ஆர்டிக்கலாகவே வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன ரகசியம் என்று சொன்னால், அல் மஜித் ஐரோப்பிய சங்கம் என்கிற ஒரு சங்கம் முஸ்லிம்களால் உருவாக்கப்பட்ட சங்கம் போன்று காட்டப்படுகிறது. ஆனால் இந்த சங்கத்திற்கும் உண்மையில் இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் சேவை செய்கிறார்கள் என்பதற்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்கிறது அல் ஜசீரா. குறிப்பாக அதனுடைய நிறுவப்பட்ட தேதி 2010 என்று கண்டறிந்திருக்கக்கூடிய அல் ஜசீரா, ஆனால் இந்த நிறுவனத்தினுடைய அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலான பயங்கரவாத யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 69வது நாளாக இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கும் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் கான் யூனிஸ் மேலே விமானப்படை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். கான் யூனிஸினுடைய கடற்பரப்பில் இருந்து படகுகள் மூலமாக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். பீரங்கி குண்டு தாக்குதல்களை எல்லாம் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை காலை வான்வழி தாக்குதல்கள், பீரங்கி தாக்குதல்கள், கடுமையான துப்பாக்கிச் சூடுகள் எல்லாம் நடத்தப்பட்டது என்று சொல்லி அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் நேரடி ஒளிபரப்பாக இந்த செய்திகளை விவரிப்பதை நம்ம அல் ஜசீராவில் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பானி சுலைகா பகுதிகளிலையும் ஷெல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்கிறார் அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர். குறிப்பாக இந்த பானி சுலைகா என்கிற பகுதி தற்போது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காசாவிலே இருக்கிறது. எல்லோ பார்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதிகளில் ஆல்ரெடி மக்கள் இருக்கக்கூடிய நிலையில் மக்களை நோக்கியும் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஒரு பெண்மணி உட்பட 3 பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தான் காசாவினுடைய நிலை தொடர்ந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினூடாக ஒரு பயங்கரமான நிலையாகவே உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க முடியும். இப்படியான சூழலில் தான் காசாவினுடைய அப்பாவிகளை இரகசிய திட்டத்தின் ஊடாக காசாவை விட்டு வெளியேற்றுகிற ஒரு நுட்பமான செயல்பாட்டை இஸ்ரேல் முன்னெடுத்து வருகிறது அமெரிக்காவினுடைய உதவியோடு என்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உடைக்கிறது அல் ஜசீரா. அல் ஜசீரா இன்றிரவு ஒளிபரப்ப இருக்கிற ஒரு முக்கியமான வீடியோ தொடர்பான ஆர்டிக்கலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் பல ரகசியங்களை அல் ஜசீரா வெளிக்கொணர்கிறது. அந்த ரகசியங்கள் என்ன என்பதை அல் ஜசீரா தனியான ஒரு ஆர்டிக்கலாகவே வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன ரகசியம் என்று சொன்னால், பாலஸ்தீன அப்பாவிகளை பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேற்றுவதற்கும் பாலஸ்தீனத்தை அரபு நாடுகளுடைய ஒரு சொர்க்க பூமியாக நான் மாற்றப் போகிறேன், ஒரு சுற்றுலாத்தனமாக நான் மாற்றப் போகிறேன் என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு திட்டத்தை ஆரம்பத்திலேயே அறிவித்திருந்தார். அது மிகப்பெரிய எதிர்ப்பலைகளை உண்டாக்கிய காரணத்தினால அந்த திட்டம் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த திட்டத்தினுடைய பின்னணி இன்னும் கைவிடப்படவில்லை என்றுதான் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ரகசிய ஆவணங்கள், ரகசிய செய்திகள் வெளியே கொண்டு வந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகளை 2 நிறுவனங்கள் ஊடாக இஸ்ரேலுக்கு சாதகமான, இஸ்ரேலிடமிருந்து பணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் மூலமாக காசாவிலிருந்து ஏதோ ஒரு வகையில் வெளியேற்றுவது, அவர்களை அரபு நாடுகளுக்கோ அல்லது 3ஆம் நாடுகளுக்கோ அனுப்புவது என்பதுதான் இஸ்ரேலுடைய திட்டமாக இருக்கிறது. அண்மையில் நமக்கு தெரியும், 2 வாரங்களுக்கு முன்பதாக திடீரென ஒரு விமானம் இஸ்ரேலுடைய விமான நிலையத்திலிருந்து கிளம்பி நேரடியாக சவுத் ஆப்பிரிக்காவினுடைய விமான நிலையத்தில் தரையிறங்கி இருந்தது. ஆரம்பத்தில் சவுத் ஆப்பிரிக்கா இவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இருந்தாலும் பாலஸ்தீனத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதற்காகவே சவுத் ஆப்பிரிக்காவினுடைய
அதிபர் அவர்களை ஏற்றுக்கொண்டார் என்கிற செய்திகளை நம்மளும் சொல்லியிருந்தோம். அந்த நேரத்திலேயே இவங்க எப்படி போனாங்க, இவங்களுக்கு பாஸ்போர்ட்டே இல்லாமல் யார் இவர்களை அனுப்பியது என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்த நேரத்தில் தான் அது தொடர்பான ரகசியங்களை அல் ஜசீரா தன்னுடைய டிஜிட்டல் தளங்கள் மூலமாக மொத்தமாக ஆய்வு செய்திருக்கிறது. குறிப்பாக மென்மையான ஒரு இடப்பெயர்ச்சி என்று தலைப்பிட்டிருக்கக்கூடிய அல் ஜசீரா இஸ்ரேலோடு இந்த நிறுவனங்களுக்கு என்ன தொடர்பு என்பதையும் சொல்லி இருக்கிறது. குறிப்பாக இதுவரைக்கும் ஆப்பிரிக்காவினுடைய சில நாடுகள் உட்பட ஆசியாவில் இருக்கக்கூடிய மொத்தம் 3 நாடுகளுக்கு ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் விமானம் மூலமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அல் ஜசீரா கண்டறிந்திருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்தியாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்டிக்கலில் சொல்லக்கூடிய முக்கியமான பல செய்திகள் என்னன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றுவதாக சொன்ன அறிவிப்புகள் கைவிடப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அது கைவிடப்படவில்லை, நுணுக்கமாக செயல்படுத்தப்படுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்கிறது அல் ஜசீராவினுடைய கட்டுரை. அதை எப்படியெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை விவரிக்கிற போது அல் ஜசீரா சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இஸ்ரேலுடைய ரமோன் விமான நிலையத்தின் வழியாக 3வது நாடுகளுக்கு இந்த மக்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள், அல்லது ஜோர்தானுடைய ஆலன்பி பாலம் வழியாக ஜோர்தானுக்குள் அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து ஒரு 3ஆம் நாட்டுக்கு இவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். இதுவரைக்கும் 7000 பாலஸ்தீன அப்பாவிகள் இப்படி அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது அல் ஜசீராவினுடைய இந்த நுணுக்கமான விசாரணை கண்டுபிடிப்பு. குறிப்பாக அல் மஜித் ஐரோப்பிய சங்கம் என்கிற ஒரு சங்கம் முஸ்லிம்களால் உருவாக்கப்பட்ட சங்கம் போன்று காட்டப்படுகிறது. ஆனால் இந்த சங்கத்திற்கும் உண்மையில் இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் சேவை செய்கிறார்கள் என்பதற்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்கிறது அல் ஜசீரா. குறிப்பாக அதனுடைய நிறுவப்பட்ட தேதி 2010 என்று கண்டறிந்திருக்கக்கூடிய அல் ஜசீரா, ஆனால் இந்த நிறுவனத்தினுடைய சமூக வலைதளங்கள் அல்லது வெப்தளங்கள் எல்லாமே 2024-2025க்குள் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிறது. ஏன்னா 2010 ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு 2024 25 தான் சோசியல் மீடியா பேஜே திறக்கிறாங்கன்னா அது பொய்யானது. அவங்க 2010 உருவாக்கவே இல்லை, யதார்த்தமாகவே அவர்கள் உருவாக்கி இருப்பதே இந்த காலகட்டத்தில் தான் என்று சொல்லக்கூடிய அல் ஜசீரா இவர்களுடைய நிர்வாகிகளும் இவர்களை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களும் யாராக இருக்கிறாங்கன்னா பாலஸ்தீனத்தை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பாலஸ்தீன விடுதலை அமைப்பை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பாலஸ்தீனத்தினுடைய உரிமையை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்களை பாதுகாப்பது அல் மஜித் ஐரோப்பிய சங்கத்தினுடைய தேவையாக இருந்தால் ஏன் அவர்களுடைய நிர்வாகிகளும் அவர்களை பின்தொடரக்கூடிய ஃபாலோவர்ஸும் மொத்தமாக பாலஸ்தீனத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் என்கிறது அல் ஜசீராவினுடைய மிக முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியில் 100% நியாயம் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், உண்மையில் பாலஸ்தீன மக்களுக்கான அமைப்பாக இது இருந்திருந்தால் அவர்களை பாதுகாக்கிற வேலையை செய்திருக்குமானால் இஸ்ரேலுக்கு தேவையான அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுகிற வேலையை அல் மஜித் ஐரோப்பிய சங்கம் செய்கிறது. எனவே இது இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட நிறுவனம். பாலஸ்தீனர்களை காசாவை விட்டு வெளியேற்றுவதற்கான முழு முதல் திட்டமாக இது இருக்கிறது. அதை தாண்டி அல் ஜசீராவினுடைய புலனாய்வு அறிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய 2வது அமைப்பு எதுன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய குடிவரவு குடியகழ்வு திணைக்களம். இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கேட்ஸ் மூலமாக 3ஆம் நாடுகளுக்கு செல்ல விரும்புகிற காசா மக்களுக்கு தன்னார்வ குடியேற்ற அலுவலகம் என்றொன்று திறக்கப்பட்டது. இதில் பியூட்டி என்னன்னு கேட்டால், இந்த அலுவலகம் திறக்கப்பட்டதும் அதே போன்று அல் மஜித் ஐரோப்பிய சங்கத்தினுடைய அலுவலகம் திறக்கப்பட்டதும் சேம் டேட்டாக இருக்கிறது. ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் அலுவலகங்கள் திறக்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, ரெண்டுமே ஒன்றாகத்தான் இயங்கி இருக்கிறது. அதை சொல்லுவாங்கல்ல, மண்டையை மறைச்சவங்க கொண்டையை மறைக்கலன்னு, அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், காசா மக்களை நுணுக்கமாக நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு இஸ்ரேல் ஒரு அமைப்பை உருவாக்குகிறது. அல் மஜித் ஐரோப்பிய சங்கம் என்று இஸ்லாமியர்கள் உருவாக்கின மாதிரி ஒன்றை காட்டுறாங்க. ரெண்டுமே சேம் டேட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2010 அல் மஜித் சங்கம் உருவாக்கப்பட்டதாக அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு சங்கம் எந்த நாட்டிலும் 2010 இல்லை என்கிறது அல் ஜசீராவினுடைய ஆய்வறிப்பை. குறிப்பாக அல் மஜித் மனிதாபிமான அமைப்பினுடைய பின்னணியில்
ஓமர் லிண்ட் என்கிற இஸ்ரேலிய அஸ்டோனிய நபர் ஒருவர் இருக்கிறார் என்கிறது அல் ஜசீராவினுடைய புலனாய்வு அறிக்கை. இஸ்ரேலுக்கும் அஸ்டோனியாவிலையும் இரட்டை குடியுரிமை பெற்ற ஒரு யூதர் தான் அல் மஜித் என்கிற இந்த சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார். எனவே இது இவர் பெரிய தொழிலதிபர். ஒட்டுமொத்தமாக இவர்கள் அத்தனை பேருமே பாலஸ்தீனர்களை காவு கொள்வதற்காக, பாலஸ்தீனர்களை காசாவை விட்டு வெளியேற்றுவதற்காக செய்த திட்டம் என்பது அம்பலமாகி இருக்கிறது. அல்லாஹுவே போதுமானவன் சகோதரர்களே. இந்த நிலையில் காசாவினுடைய யுத்தம் காரணமாக இஸ்ரேலியர்கள் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் நாட்டுக்குள் வருவதற்கு அச்சப்படுகிறார்கள், வெளிநாடுகளில் இருப்பதற்கும் அச்சப்படுகிறார்கள் என்கிறது ஹரேட்ஸினுடைய ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு. குறிப்பாக 54% இஸ்ரேலியர்கள் வெளிநாடுகளில் நாங்கள் பாதுகாப்பாக இல்லை என்று உணர்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கேன்னா, காசா வாரில் கடுமையாக இஸ்ரேல் அப்பாவிகளை கொன்று குவித்த காரணத்தினால வெளிநாடுகளில் வாழக்கூடிய யூதர்கள் அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள், வாழ்வதற்கு முடியாது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று 54% கருத்துக்களை சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் 40% வெளிநாடுகளில் தங்கள் தனிப்பட்ட பாதுகாப்பு குறித்து கவலை தெரிவித்திருக்கிறார்கள். 14% மிக மிக கவலைப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். 39% தாங்கள் கவலைப்படவில்லை என்றும் 7% எந்த கருத்துக்களை சொல்ல விரும்பவில்லை என்றும் சொல்லியிருப்பதாக அனடூலு நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு இந்த தகவல்களை பகிர்ந்திருக்கிறது. எனவே யூதர்களுடைய நிலை மீண்டும் நாடோடிகளுக்கான நிலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு செய்த அநியாயம் அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்பதை இந்த செய்திகள் காட்டுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, நமக்கு தெரியும் வெள்ளத்தினால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. வீடுகளை துப்புரவு பண்ணி கொடுக்குறாங்க, பள்ளிவாசல், வணக்கத்தலங்கள் எல்லாவற்றையும் துப்புரவு பண்ணி கொடுக்கறதோட குப்பைகள் அள்ளுகிற காரியங்களையும் ஈடுபடுறாங்க. அந்த வகையில் காத்தான்குடி பாலமுனையிலிருந்து ஆரையம்பதி பிரதேச சபையினுடைய உறுப்பினர் அவங்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 50 சகோதரர்கள் அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி வெள்ளம்பிட்டில் முழுக்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட வந்த நேரத்தில் எடுக்கப்படுகிற வீடியோ தான் இது. இந்த சகோதரர்களோடு இன்னும் 50 சகோதரர் மொத்தமாக இங்கே வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் நீங்கள் துஆ செய்யுங்க. ஏன்னா அங்கேருந்து சிரமப்படுகிற நம்ம மக்களுக்காக அவங்களுடைய சிரமத்தை இவங்களும் சுமந்து கொள்ள வேணும்ங்கிற அந்த ஆர்வத்தோட ரொம்ப எனக்கு கால் பண்ணி நாங்கள் இந்த வேலைக்கு வரணும் என்று சொல்லி திரும்ப கேட்டாக நான் மெம்பர்கிட்டே சொன்னேன், உங்களை மாதிரி எனக்கு யாருமே கால் பண்ணலேண்டு. அந்த அளவுக்கு ஆர்வப்பட்ட அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். மெம்பர் கூட்டு வந்த எல்லா சகோதரர்களுக்கும் உங்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். உங்களோட வந்திருக்க மற்ற சகோதரர்களுக்கும் நாங்கள் உங்களை விசாரித்ததாகவும் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு பகுதியில் எல்லாரும் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் மற்ற பகுதியில் பெக்கோவில் போட்டு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த கேப்பில் தான் இவங்களையும் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு வந்தேன். எப்படி இருக்குது நிலைமை? மிகவும் மோசமான நிலைமை இருந்துச்சு. வந்து பார்த்த உடனே ஆனால் சில வீடுகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வீடுகளை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அனைவரும் ரெண்டு பேரும் செஞ்சு நல்ல ஒரு பூரணமான திருப்தி அவங்கள செஞ்சு கொடுத்துருக்கோம். அவங்கள திருப்தியை கேட்டு செஞ்சு கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். கடந்த 3 ஆண்டுகளாக இன மத குல பேதம் இல்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹேப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதினூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.